சென்னை மற்றும் தூத்துக்குடியில் இரு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு தினத்தில் சம்பவங்களின் பின்னணி என்ன? சென்னை திருமங்கலம் சத்யசாய் நகரில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக குடியிருப்பு வாசிகள் ஒன்று சேர்ந்து ஸ்பீக்கர்கள் பொருத்தி சத்தமாக சினிமா பாடல்களை ஒலிக்கவிட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் மதிவாணன் என்பவரது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். ஸ்பீக்கரின் சத்தத்தை பயன்படுத்தி அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமியை தன்னுடைய வீட்டிற்குள் கடத்திச் சென்ற மதிவாணன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து ஸ்பீக்கர்களை அணைத்த போது சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். உடனே மதிவாணன் வீட்டினுள் சென்று பார்த்துள்ளனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த சிறுமியை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த அந்த பகுதி மக்கள் மதிவாணனை சரமாரியாக தாக்கி திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மதிவாணனை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாரிடமிருந்து தப்பி போட முயன்ற போது கீழே விழுந்த மதிவாணனின் இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இதேபோன்று மற்றொரு சம்பவத்தில் சிலம்பம் கற்க வந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிலம்பம் பயிற்சியாளரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சென்றாயபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அப்பனசாமி. இவர் விளாத்திக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு சென்று சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட பலருக்கும் சிலம்பம் பயிற்சி அளித்து வந்தார். இதேபோன்று விளாத்திக்குளம் அருகே உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்று பெரிய அப்பனசாமி வழக்கம் போல் சிலம்பம் பயிற்சி கொடுத்திருக்கிறார். அப்போது அங்கு பயிற்சி பெற்ற 15 வயது சிறுமி ஒருவரிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த தகவலின் பேரில் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சிலம்பம் பயிற்சி ஆசிரியர் பெரிய அப்பனசாமியை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.